வணக்கம் மக்களே. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாலதான் நடந்திருக்கு. காசம் பேஷன் ஷாப்பிங் மாலை வந்து திறந்து வைக்க பிரியங்கா மோகன் வந்து போயிருக்காங்க. சோ அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ரசிகர்கள் கூட்டம் எக்கச்சக்கமா இருந்திருக்கு. அங்க வந்து மேடையில் நின்று ரசிகர்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்பதான் அந்த மேடை வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து பிரியங்கா மோகன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேடையை வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே துணி துணின்னு விழுந்துட்டாங்க. அங்க உள்ள இதெல்லாம் அப்படியே மேல விழுந்து அந்த சீனை பார்த்தா எனக்கு புரியும். சோ அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கடை திறப்பு விழா, ஏதோ ஒரு ஷாப்பிங் மால், எனிதிங் ஏதாவது ஒண்ணு திறந்து வைக்க நடிகர் நடிகைகள்லாம் வருவாங்க. சோ அப்ப அவங்கள பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த கூட்டத்துலதான் நசுப்பட்டு ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா ஒரு நடிகை வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மேடை சுத்தி எல்லாம் பெரிய லெவலான தள்ளுமுள்ள எதுவுமே இல்லை. ஆனா மேடையில கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு நடிகை மேடையில இருக்காங்க அப்படிங்கறதுனால ஒரு சேஃப்டிக்காக நிறைய பேர் நின்றுக்கலாம். சோ அங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க அதிக பேர் நின்றுக்கலாம். சோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த வெயிட் தாங்காம அந்த மேடை கீழே சரிஞ்சிருக்குன்னா பாத்தீங்களே. சோ அவ்வளவு பெரிய ஒரு அந்த ஷாப்பிங் மாலை வந்து கட்டினவங்க இந்த சின்ன மேடை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு திங்ஸே இல்லாம சும்மா எப்படி அமைச்சாங்க இல்ல என்னன்னு தெரியல. நடிகைக்கு வேற வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்கணும். சோ எதுக்கு மேடை ரேட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போடு ஒரு 10,000 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க போல. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு மெயின் ரீசனா இருக்கு. சோ இருந்தாலும் பெரிய அளவுல அடியெல்லாம் படல. லைட்டா கீழே விழுந்ததுக்கு என்ன அடிபட்டிருக்குமோ அது வேணா பட்டிருக்கலாம். சோ பெரிய அளவுல என்ன அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு டீட்டெயில் இல்ல அப்படிங்கறதுதான் உண்மையான தகவல். சோ இனிமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கடை திறந்து வைக்க போறது, ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால், எனிதிங் ஏதாவது திறந்து வைக்க போகும்போது மேடை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நடிகர் நடிகைகள் அந்த மேடையில ஏறினா அவங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கறத வந்து சொல்லிக்கலாம். சோ அவங்க சேஃப்டியா இருந்தாலே ரசிகர்களா நீங்க நடிக்கிற படத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சோ சேஃப்டியா இருங்க.